பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். நான் புதுச்சேரி மாநிலத்தில் அரியாங்குப்பன்ற பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். இங்கே எனக்கு அரியாங்குப்பத்தில் ஒரு 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை நான் தோட்டக்கால் பயிர் பயிரிட்டு கொண்டு இருக்கிறேன். தோட்டக்கால் பயிர்னால் இந்த வெண்டை, கத்திரி, கீரை வகைகள், அரைக்கீரை, சிறுக்கீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை அந்த வகை பயிர் வச்சு கொண்டு இருக்கிறேன். எனக்கு நெல் பயிரிடுவதோ இல்லை கரும்பு பயிரிடுவதோ சவுக்கு நடுவதற்கு எனக்கு அதிக ஆர்வம் இல்லை. ஏன்னா இந்த தோட்டக்கால் பயிர் கத்திரி நடும்போது, இந்த வெண்டை செடி நடும்போது ஒரு 15 நாளுக்கு நமக்கு தேவையான ஒரு ஹீல்டு எடுத்துடுறோம். இப்போ வெண்டை செடி நட்டோம்னா 1 மாதத்துக்கு தேவையான நம்ம பலனை கொடுத்துருது. அந்த வெண்டை செடி நான் பெரும்பாலும் நான் இப்போ அதிக பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நாட்டு ரகம் தான் பயன்படுத்துகிறேன். இந்த நாட்டு ரகம் எங்கேருந்து நான் வாங்கின்னு வரேன்னா, பாலூர் சந்தை இல்லைனாக்கா தீவன சந்தையில் நான் வாங்கின்னு பயிரிடுவேங்க. முதல்ல இந்த வெண்டை செடி நடும்போது பார்க்கணும்னா முதல் நல்லா மண்ணை புழுதியாக ஏர் ஓட்டிக்கணுங்க. ஏர் ஓட்டிட்டு 2 அடிக்கு ஒரு அளவுள்ள ஒரு நல்ல வாய்க்கால் பூஞ்சி ஏற்றுட்டு அதுக்கு தேவையான விதையை நம்ம 1 அடிக்கு 1 அடிக்கு நம்ம நட்டணும். நடுறதுக்கு முன்னாடி நான் இயற்கை விவசாயம் பண்ணுறதால முதலில் மண்புழு உரம் நான் தூவிடுறேங்க. தூவிட்டு பின்னாடி தண்ணி பாய்ச்சிட்டு இந்த விதையை நட்டுட்ட பிறகு அதன் பிறகு நம்ம ஒரு 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி வச்சு விட்டுறோங்க. தண்ணி வச்சு விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 15ஆம் நாள் ஒரு களை வெட்டுறேங்க. இந்த 14 நாள் களை வெட்ட பிறகு செடி வந்தவுடனே பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டோடனே அதுக்கப்புறம் அந்த நல்ல செடி வந்தோடனே களை கொத்திட்டு மீண்டும் ஒரு மீன் அமிலன்ற ஒரு யூரியாவுக்கு உள்ள சத்து, அந்த சத்து அந்த மீன் அமிலத்தை உண்டுங்க. அதை கொடுத்துருவோங்க. இது நல்லா செடி ஒரு 15 நாளுக்கு அப்புறம் வந்தவுடனே நல்லா பூ பூத்து நல்லா காய் காய்ச்சி நமக்கு அறுவடைக்கு வந்துடுங்க. இது பார்த்தா இது உயரக ரகம் இல்லைங்க, இது முழுக்க முழுக்க நாட்டு ரகம் இந்த வெண்டைங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கத்திரி செடி. கத்திரியும் நான் நாட்டு கத்திரி தான் நான் நடுறேங்க. இந்த பவானி, இந்த பச்சை கத்திரி இதெல்லாம் இது நடுறதுங்க. இந்த நாட்டு கத்திரி நம்ம பக்கத்தில் உள்ள இந்த பாலூர் பண்ணல எடுத்து நாங்களே விதையை விட்டு அதுக்கு தேவையான வாய்க்கால் பூஞ்சி எடுத்துட்டு நாங்கள் இந்த நாட்டு கத்திரியாக நடுறோங்க. எங்களுக்கு இந்த பயிரை நட்டு அறுவடை செஞ்சு நாங்கள் எங்கேயும் போக வேண்டிய எங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு 500 மீட்டர் உள்ள அரியாங்குப்பம் 100 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஒரு மார்க்கெட்டு, ஒரு அரியாங்குப்பம். அது புதுச்சேரி மாநிலத்துக்கு நல்லா தெரியுங்க. அது பழமையான ஒரு அரியாங்குப்பம் ஒரு மார்க்கெட்டு. எல்லா காய்கறியும் கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், பழங்காய் எல்லாமே நாங்கள் போய் கொடுத்துருவோங்க. இதுக்கு பிறகு பார்த்தா எங்களுக்கு தொழு உரம் மாட்டு, இந்த அடி உரம் தொழு உரம்னா எங்ககிட்ட இருக்கிறாங்க மாட்டு, நாங்களே சொந்தமாக 20-30 மாடு வளர்த்துக்கிறேன். அந்த மாட்டு உரத்தை வச்சு மண்புழு உரம் தயார் பண்ணிக்கிறோம். அது மூலிமா கிடைக்கிற கோமியத்தை நாங்கள் பூச்சி வெரைட்டியும் தயார் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் தயார் பண்ணுறோம். இதுக்கு தேவையான போதிய அளவு எங்களுக்கு நாங்களே தயார் பண்ணிக்கிறோங்க. இதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் கீரையை அதே போல் சிறுக்கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, பாலக்கீரை போடுறோங்க. நாங்கள் அதுவும் இயற்கை. நாங்கள் விதைக்கும் போதே கீரை வகைகளை நல்ல புழுதியாக ஓட்டி அதுக்கப்புறம் விதையை வச்சு முதல்ல அதுக்கு ஈயம் என்ற கரைசல், அந்த ஈயம் என்ற கரைசல் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி வச்சிட்டோம்னா செடி நல்லா வந்துடுதுங்க. நல்லா வரும்போது எந்த நோயும் வராதுங்க. அந்த ஈஎம்ஐக்கு அதுக்கப்புறம் அது பூச்சி வெரைட்டியாக நாங்கள் பயன்படுத்துகிறோம், சத்தாவும் பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நல்ல வளர்ச்சியும் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி வந்தோடனே அதையும் நாங்கள் அரியாங்குப்பம் மார்க்கெட்டில் போய் விற்றுறோங்க. இப்போ நாங்கள் நாங்கள் கெமிக்கல் பண்ணால், நாங்கள் கெமிக்கல் போட்டோம்னா களை வெட்டி அந்த விரைக்கு திமிண்டி அதுக்கு இந்த களைக்குள்ளின்ற மருந்து போட்டு அதுக்கப்புறம் மீண்டும் பார்த்திங்கன்னா வளரும்போது இந்த 810 பால்டர் பயிர் போடுறோம். அது மறுபடியும் கெமிக்கலை அந்த விஷத்தை கொடுக்குங்க. முழுக்க முழுக்க ரசாயனத்தில் வளர்த்தலாம் உடல் நலத்துக்கு மிகவும் கெடுதியாக இருக்கிறதுங்க. நம்ம அப்பா அம்மாலாம் நல்லா வாழ்ந்து இருக்கும்போதெல்லாம் இது போல் எந்த ஒரு இவ்வளோ ஒரு விஷத்தன்மையான கிடையாது. இப்போ என் காலத்தில் நான் இது போல் பார்த்துலைங்க. இந்த களைக்கொல்லி, இந்த மோட்டை எவ்வளோ மருந்து விஷயம். அதனால் நம்ம வருங்கால சந்ததிகளுக்காவது பிள்ளைங்களுக்காவது இதுக்கப்புறமாவது நல்ல ஒரு தெளிவான ஒரு உணவு வகையை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்க. என்னுடைய ஐடியாவை, என்னுடைய மிகப்பெரிய ஒரு எய்ம் மக்களுக்கு போய் செலுத்தினா விஷமில்லாத உணவை மக்களும் கொண்டு போய் செல்லணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் பார்த்தா அந்த கீரையை சொல்கிற போகிற முதலிருந்து 15 நாளுக்குள்ளே 5 தடவை 6 தடவை நம்ம முழுக்க ரசாயனத்தை கொடுக்கணும். அது சாப்பிட்டா இது மக்களுக்கு எவ்வளோ நோய் வரும்னு தெரிஞ்சுங்க. வெண்டை செடியும் அப்படி தாங்க, கத்திரியும் அப்படி தாங்க. அதனால் மக்களாக நீங்கள் தயவு செஞ்சு இந்த இயற்கைக்கு வாங்க. இயற்கை விவசாயத்தில் நாம் கண்ணை ஒரு விதை நட்ட பிறகு அதன் பிறகு என்ன செய்யணும், 3ஆம் நாள் ஒரு
தண்ணி பாசணுங்க. தண்ணி பாய்ச்சிட்ட உடனே பிறகு என்னென்னா அது செடி வளரும்போது போதிய சத்து இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்துட்டு நிலத்தில் வந்துட்டு கெமிக்கலாக யூரியா, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஷ், டிஏபி போட்டு மண்ணோட தன்மையை சுத்தமாக நீங்கள் வந்துட்டு தன்மையை மாற்றிட்டுப்பீங்க. இந்த இயற்கை விவசாயத்தை வரும்போது குறைஞ்சபட்சம் 3 வருஷமாவது இல்லை 2 வருஷமாவது ஆகுங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த நிலத்தோட தன்மை மாறிச்சுன்னா நல்ல மகசூல் கொடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், பூச்சிகள் அண்டாதுங்க. நம்ம இந்த செடியை வந்து நம்ம நடும்போது மண்புழு போட்டு நட்டுறோம். மண்புழு நட்ட பிறகு நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லி அடிக்கும்போது இந்த மாடு நாங்கள் வளர்க்கறதால இந்த மாட்டில் வர கோமியத்தை பிடிச்சி பாலுள்ள செடி, அதாவது அரச இலை, ஆலை இலை, நொச்சி இலை, நொண இலை, பப்பாளி இலை, எருக்கலை இதெல்லாம் போட்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சு அதுக்கப்புறம் வந்து மலைவேம்பு, நிலவேம்பு, துத்தி இலை, நொண இலை, தும்பை இது கூட வந்துட்டு சோத்து கத்தாழை, பிரண்டை இதையும் நல்லா கட் பண்ணி ஒரு 20 லிட்டர் கோமியத்தில் ஊற வச்சுன்னா 21 நாள் உங்களுக்கு வந்து பூச்சி விரட்டி தயாராகிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு மண்புழு உரம் போட்டு விதை நட்டுறங்க, கன்று வருதுங்க. அதுக்கப்புறம் பூச்சி வந்து தாக்கும்போது பூச்சி விரட்டி அடிச்சிருங்க. இந்த பூச்சி விரட்டி போட்ட பிறகு மீண்டும் என்ன ஆகும்னா அதுக்கு தேவையான சத்து இருக்காதுங்க. சில பேர் உடனே யூரியா போட்டால் வளர்ந்து நல்லா சத்து விடுங்க. அந்த யூரியா சத்துனா இந்த மீன் அமிலம் சொல்லுங்கிட்ட மிகப்பெரிய அருமையான ஒரு பொருளுங்க. மார்க்கில் பார்த்தா மீனை வாங்கி வேஸ்டேஜ் எடுத்துக்கணுங்க. ஒரு 5 கிலோ மீன் வேஸ்டேஜா, ஒரு 5 கிலோ வெல்லம் ரெண்டுத்தையும் எடுத்து ஊற வச்சு 20 நாள் 21 நல்லா வந்து உள்ளே போட்டு அந்த வெள்ளத்தோடு நல்லா நசுக்கி நல்லா காற்று போகாதபடி அதை மூடிட்டோம்னா நமக்கு தேவையான பொருள் பார்த்தா 20 நாளுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் நமக்கு வந்துட்டு ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் மீன் அமிலம் கிடைங்க. அந்த மீன் அமிலத்தை எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிலத்துக்கு செடிக்கு அதனுடைய சத்துனா முழுக்க யூரியாவுடைய சத்துங்க. அந்த சத்து வந்துட்டு செடி நல்லா வளர்ச்சி வருங்க, நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டுங்க. ஆனால் இது ஒரு டேங்க்கு 15 லிட்டர் டேங்க்குக்கு 100 ml அளவுள்ள மீன் அமிலத்தை கலக்கி நீங்கள் 15 நாளைக்கு ஒன்று நீங்கள் இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த யூரியா, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஷ் எதுவுமே போட தேவையில்லைங்க, செடி அற்புதமாக வந்துடுங்க. இது கூட நீங்கள் இன்னும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சத்து கொடுக்குன்னா இந்த பஞ்சகாவியம். இந்த பஞ்சகாவியத்தையும் நீங்கள் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது வந்துட்டு இன்னும் வந்துட்டு பூச்சி வராதுங்க, செடி நல்லா அருமையாக வருங்க. இது பஞ்சகாவியம் பண்ணலாம். பிறகு நாங்கள் என்னன்னா நாங்கள் மூலிகை சாண உரம் ஒன்று தயார் பண்ணி வச்சுருங்க. அந்த மூலிகை சாணம்னா சிபிபின்னாங்க, கவ் பேட் பிட்டுனாங்க. அந்த மூலிகை சாண உரம் வந்துட்டு நம்ம தயாரித்து வச்சு ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ தான் போடணுங்க. ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ போடணும். எதில் போடணும்? மாட்டுடைய இந்த தொழு நன்கு மக்கிய தொழு உரத்தில் போடலாம். இல்லை என்றால் வந்துட்டு இந்த மண்புழு உரம், அந்த மண்புழு உரத்தை கூட சேர்ந்து ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு மண்புழு உரம் ஒரு 8 மூட்டை போனோம்னா இதில் 1 கிலோ எடுத்து போட்டு நிலத்தில் வந்து நம்ம வந்துட்டு தூவிட்டோம்னா சூரியனுடைய ஒளிச்சரிக்கை பட்டு நம்ம இந்த மூலிகை சாணம் வந்துட்டு அந்த நிலம் ஃபுல்லாக வந்துட்டு பரவிட்டு அருமையான ஒரு சத்தை கொடுக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குங்க, நல்ல ஒரு மகசூல் வருங்க. சில பேர் தொட்டி கட்டி தான் மண்புழு உரம் வந்து செய்வாங்க. நான் சாதாரண பார்த்து தரையிலே வந்துட்டு இது பண்ணுறேன். இந்த மண்புழு உரத்தை இந்த மண்புழு உரத்தில் வெறும் குப்பை மட்டும் போகிறது இல்லைங்க, சாணம் மட்டும் போல. இது கூட நான் வந்துட்டு நவதானிய மாவு, பழைய ரைஸ்லாம் போனீங்கன்னா அங்கே கேவுரு, கம்பு, சோளம் இதெல்லாம் அரைப்பாங்க. இந்த மாவெல்லாம் தனியாக கூட்டி வச்சுருங்க. இது கூட நம்ம போடும்போது அதிகபட்சமான நிலத்துக்கு செடிகளுக்கு சத்து கிடைக்குதுங்க. பக்கத்தில் மார்க்கெட் இருக்கிறதால அங்கே வேஸ்ட்டு பழ வகைகளை அதை டெய்லி நான் வந்துட்டு காலைல போயிட்டு ஒரு பேக் ஒன்று வச்சுட்டு வந்துடுங்க. அதை நான் ஈவினிங் கலெக்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இந்த மண்புழு உரத்தை நான் தயார் பண்ணுறேங்க. இதுக்கு மூல காரணமாக பார்த்தீங்கன்னா நான் விவசாயம் பண்ணுறது ஒரு ஏக்கருக்கு ஒரே ஒரு மாடு இல்லை 2 மாடு நாட்டு மாடு இருந்தால் போதுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு மண்புழு உரம் தயார் பண்ண இந்த சாணம் கிடைச்சிரும். பிறகு அதனுடைய கோமியத்து மூலியமாக நீங்கள் வந்துட்டு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி விரட்டி தயார் பண்ணிக்கலாம், பஞ்சகாவியம் தயார் பண்ணிக்கலாம், இந்த இஎம்ஐ தயார் பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு பார்த்தா அந்த மாட்டில் தான் வந்து முழுக்க இந்த விவசாயத்துக்கும் மாட்டுக்கும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குதுங்க. இந்த மாடு ஒரு 2 மாடு இருந்தால் போதுங்க, 1 ஏக்கருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம விவசாயம் பார்த்துலாங்க. இப்போ என்கிட்ட நாட்டு மாடு தாங்க. நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிருண மாடு இருக்குது என்கிட்ட. என்னுடைய விவசாயத்தில் நான் வந்துட்டு நல்ல மகசூலை எடுத்து இயற்கை முறையில் சேர்த்தல உடல் எனக்கும் ஆரோக்கியமாக இருக்குது. இதுபோல் நீங்களும் உங்களுடைய நிலத்துலையோ இல்லை ஏதாவது காலி இடத்துலையோ நீங்களும் இதுபோல் வந்துட்டு இந்த விவசாயத்தை நீங்கள் இயற்கை விவசாயமாக நீங்கள் வந்துட்டு செய்யணும் என்று எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது. மேலும் நான் இந்த தோட்டத்தில் தோப்புலேயும் வருமானத்தையும் பார்த்துன்னுக்கிறேன், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, பழவையும் பார்த்துன்னு இதுக்கு ஊடுபயிராகிற வெண்டை, கத்திரி இதில் நான் வந்து வருமானத்தை பார்த்துன்னு இருக்கிறேன். இதில் எப்படின்னா இது வந்துட்டு ஒரே கலர் 2 மாங்கன்ற போல் 2 in 1 அதுபோல் நான் வந்துட்டு இரட்டிப்பு வருமானத்தை நான் செஞ்சு வருமானத்தை அடைஞ்சுக்கிறேங்க. இதுபோல் நீங்களும் வந்துட்டு உங்களுடைய விவசாயமும் நல்லா மேலும் வளரணும். உங்களுடைய விவசாயத்தில் வந்துட்டு இயற்கை விவசாயம் செய்யுங்க. மக்களுக்கு வந்துட்டு மேலும் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுவோம். இந்த விவசாயம் வளரணும்.
என்று உங்களை தாமிடம் வேண்டி கொள்கிறேன். வணக்கம்.